ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரியூர் வர்சஸ் ட்ரிபிள்எக்ஸ் சங்கராபுரம். இது 5 ஓவர் போட்டியை லெக் பைஸ் தவிர்த்து மீது எல்லாம் உள்ளது, பைஸ் எல்லாமே உள்ளது. இதோட ஃபீல்டு அவுட் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதுதான் கிரவுண்டில் கொஞ்சம் கிராஸ் அதிகமாக இருக்குது, அதே போல் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. மழை பெஞ்சது நேற்று, அதனால் வெட்டாக இருக்கிறதால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். விரியூர் ட்ரிபிள்எக்ஸ் போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். விரியூர் டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். சங்கராபுரம் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித், ஸ்ட்ரைக்கரில் நான் ஸ்ட்ரைக்கரில் ஆர்பிடி. முதல் ஓவர் விரியூர் அணிக்காக வீச வருவார் சுபாஷ். அஞ்சு ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் காமன் பவர் பிளே. முதல் பந்து வீச வருகிறார் சுபாஷ். அருமையாக அடிக்கப்பட்ட பந்துங்க, ஆஃப் சைடில். அது 4 ரன்கள். நல்ல ஷாட்டுங்க. முதல் பந்தே தூக்கி அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் கவரில். அது 4 ரன்கள் கிடைச்சுள்ளது. நல்ல பேட்டிங், நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் சங்கராபுரம் அணியினர். ரஞ்சித் செகண்ட் பந்து. பவர் பிளேன் அந்த சைடில் ஃபீல்டு இல்லாமல் போயிட்டாங்க. நல்லா சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க. டாட் பால், வெல்கம் பேக் ஃப்ரம் பவுலர். மூன்றாவது பந்து நல்ல ஒரு யார்க்கர் லென்த்தில் விழுந்த பந்துங்க. ஒன் மோர் டாட் பால். விண்டு லெக் சைடில் இருக்கிறதால அப்படியே கொஞ்சம் பால் அலைஞ்சு வருதுங்க, அதெல்லாம் சுவிட்சில் ட்ரை பண்ணுறாங்க எல்லாம். நல்ல ரிவர்ஸுக்கு ட்ரை பண்ணார் சுவிட்சில், ஆனால் இது அகல பந்தாக மாறியது. வைட். நான்காவது பந்து முதல் வைட். நான்காவது பந்து மீண்டும் ஒரு வைட். ஒன் மோர் வைட். ஐந்தாவது பந்து நல்லா சுவிட்சில் ட்ரை பண்ணியிருக்காரு, அது லெக் சைடில் போயிருக்கு. அந்த ஒரு சிறிய தடுமாற்றம். ரன் அவுட் ஆகுமா? இல்லை, 2 ரன் கம்ஃபர்டபுளாக விட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். நல்ல ஒரு ரன்னிங் பா. முதல் ஓவரின் கடைசி பந்து. ஒன் மோர் ஒயிட் பால். ஆட்டத்தின் கடைசி ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஒரு ட்ரை, தட்டி விட்டுக்காரு லெக் சைடில். அது ஒரு ரன். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10, விக்கெட் இழப்பின்றி. இரண்டாவது ஓவரை விரியூர் அணிக்காக வீச வருகிறார் ஸ்மித். ரெண்டாவது ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் தான் இருக்காரு. இன்னும் ஆர்பிடி ஸ்ட்ரைக்குக்கு வரல. நல்லா சுவிட்சில் ட்ரை பண்ணியிருக்காருங்க. அது கேட்சா? இல்லை, அது ஒரு மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருக்குங்க. விரியூர் அணிக்கு வந்த முதல் வாய்ப்பை கோட்டை விட்டனர் இந்த ஃபீல்டர். இது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்னு போக தான் தெரியும். ரஞ்சித் அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இரண்டாவது பந்து நல்ல ஒரு ஸ்லோயருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 4, 4 ரன்கள். மீண்டும் ஒரு 4 பதிவு செய்துள்ளார் ரஞ்சித் அவர்கள். இரண்டாவது பவுண்டரி ரஞ்சித் பேட்டில் இருந்து வந்திருக்கு. மூன்றாவது பந்தை வீசி வருகிறார் ஸ்மித் அவர்கள். நல்ல ஆஃப் சைடில் திரும்ப அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஒரு சான்ஸ் ஃபார் கேட்ச், பட் முன்னாடியே பிச் அடிச்சு 1 பிச் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போனதால் ஒரு ரன்.
இப்போ தான் ஸ்ட்ரைக்கில் வராரு ஆர்விடி. 4வது பந்தை ஃபேஸ் செய்ய இருக்கிறார். நல்ல ஒரு டிஃபென்ஸ். லெக் பை சென்த்தால அது ஒரு டாட் பால். 5வது பந்து நல்ல ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6 ரன்கள். 6. ட்ரிபிள் எக்ஸ் சங்கராபுரம் முதல் 6 பதிவு செய்துள்ளார். ஆர்விடி பேட்லேருந்து முதல் ஃபேஸ் பண்ண 2வது பந்திலே 6 அடிச்சிருக்காருப்பா. இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து நல்லா லெக் சைடில் தட்டிட்டு இருப்பா. சான்ஸ் ஃபார் 2 ரன்கள் வாய்ப்பா. எஸ், நல்லா ஓடிட்டாங்கப்பா. எதிர்பார்த்ததோட வேகமாக ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஓவர் 2 ஓவர் முடிவில் ட்ரிபிள் எக்ஸ் அணியின் ரன் 25. விக்கெட் எடுப்பின்றி நல்லா பேட்டிங் ஆடுறாங்கப்பா. நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 2வது ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். வெல் பேட்டிங். விரூர் அணிக்காக 3வது ஓவரினை வீச வருகிறவர் ஜெரோ. முதல் பந்து நல்லா பாடிக்க ட்ரை பண்ணாருங்க. ஆனால் அது டாட் பாலுங்க. நல்ல இடத்துல வந்திருக்கு பால், அதனால் அது டாட் பால். முதல் டாட் பாலை பதிவு செய்துள்ளார் ஜெரோ அண்ணன் அவர்கள். நல்ல டாஸ் பால் அடிக்கிறாரு. அது சான்ஸ் ஃபார் பக்கத்திலே தட்டி ஓடி இருக்காருங்க. 2 ரன்னு. செம்ம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். வேற லெவலுங்க. வெறித்தனமாக ஓடி இருக்காங்க. 2 ரன்னு. டாஸ் பால் மிஸ் பண்ணியிருந்தாலும் 2 ரன் கிடச்சிருக்காங்க. சுவிட்ச் ட்ரை பண்ண விக்கெட் பவுல்ட். முதல் விக்கெட்டை இழந்தது சங்கராபுரம் ட்ரிபிள் எக்ஸ். தனது அணிக்காக முதல் விக்கெட்டை பதிவு செய்த ஜெரோ அவர்கள். வாழ்த்துக்கள். 1 டவுன் பேட்ஸ்மேனாக அஜித் அவர்கள் சங்கராபுரம் அணிக்காக இறங்குகிறார். கொஞ்சம் ஏரி மைதானத்தால் விண்டு பயங்கரமாக இருக்கு. நல்ல வீசப்பட்ட பந்து வைட். நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் ஃபார் 1 ரன் மட்டுமேங்க. இது வரைக்கும் போட்ட பால் எல்லாம் நல்லா போட்டுக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்காரு. வைட் மட்டும். நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட வந்துங்க ஸ்ட்ரைட்ல. சான்ஸ் ஃபார் நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட வந்துங்க ஸ்ட்ரைட்ல. சான்ஸ் ஃபார் எஸ், விக்கெட். வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். 2வது விக்கெட்டை இழந்தது சங்கராபுரம் அணி. ஒரே ஓவரில் 2 விக்கெட் இழந்திருக்காங்கப்பா. ஜெரோ அவர்கள் அவர் அணிக்காக 2வது விக்கெட்டை எடுத்துள்ளார். நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் களமிறங்குகிறவர் ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக பாண்டியன். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. 1 மோர் டாட் பால். நல்லா பந்து போட்டுக்காருங்க இந்த ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 4 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை இப்போ எடுத்துக்காருப்பா. நல்ல ஒரு பந்து வீச்சு ஜெரோ அவர்களிடமிருந்து. 4வது ஓவர் வீச வருகிறார் விரூர் அணிக்காக பரத். அஜித் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். போன ஓவர் 4 ரன்கள் மட்டுமே போய் 2 விக்கெட்டை இழந்துள்ளனர். சீனியர் பவுலர் ஜெரோ அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் ஃபார் கொஞ்சம் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் மோசம் தான், அங்கே பில்லாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக 2 ரன் ஓடி இருப்பாங்க. எஸ், 2 ரன். ஆஃப் சைடில் கொஞ்சம் அவுட் ஃபீல்டெலாம் கொஞ்சம் பில்லு கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஃபீல்டிங்கு. இரண்டாவது பந்து, 4வது ஓவரில் நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் அடிக்கிட்டு வந்தாங்க, ஃபீல்டர் இருக்காங்க, ஆனால் அங்கே நல்லா எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 runs. 1 more பேக் டு பேக் 2 runs. நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ரன்னிங் எப்படி வந்தாலும் இனிமேல் எடுத்துவாங்க, ஏன்னா இது 4வது ஓவர் போயிட்டு. 3வது பந்து நல்ல மீண்டும் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் ஃபார் 4 ரன்கள். அந்த மரத்தை ஒட்டியே போயிடுச்சுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃப்ரம் அஜித் பேட்லேருந்து வந்திருக்குங்க. இது வரைக்கும் 3 பந்துகளுக்கு 8 ரன் வந்திருக்குப்பா. இன்னும் பெரிய ஷாட்க்கு அடிப்பார்களா அஜித் அவர்கள்? மீண்டும் ஒரு ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் ஃபார் 4 ரன்கள். சேம் பிளேஸ்லேயே போயிருக்குங்க திரும்ப. நல்ல ஷாட்டுங்க ஃப்ரம் அஜித் பேட்லேருந்து. வெல் பேட்டிங் அஜித். 5வது பந்து. இது வரைக்கும் 12 ரன் போயிருக்கு இந்த ஓவரில். நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க, ஸ்ட்ரைக்லேயே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் வாய்ப்பு, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆகிருக்கு, தடுமாற்றமாக இருக்குது. எஸ், மீண்டும் ஒரு 2 runs ஓடி எடுத்திருக்காங்க. 3 டபுள்ஸ் போயிருக்காங்க இந்த ஓவரில் மட்டும், அங்கே 4 போயிருக்குங்க. மொத்தம் 14 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் மட்டும். 4வது ஓவரின் கடைசி பந்து. என்ன நடக்கும்? எஸ், எதிர்பார்த்த போல டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர், ஆனால் ஒரு பால் தாங்க டாட் வச்சார். எனிவே இட்ஸ் ஓகே. லாஸ்ட் பாலில் பெருசாக போகாமல் டாட் பாலாக இருக்குது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆட்டத்தின் கடைசி ஓவர் செல்வகுமார் அவர் வீச வருகிறார். நல்லா போடப்பட்ட வந்து கேட்ச். கீப்பர் கையில் கேட்சுங்க. தனது முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் செல்வகுமார் அவர்கள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சங்கரபுரம் அணிக்காக ரஞ்சித் முதல் பந்தை ஃபேஸ் செய்ய இருக்கிறார். நல்லா போடப்பட்ட பந்து, நல்ல லென்த்தில் போட்டுக்காருப்பா, நல்ல இடத்துலையும் போட்டிருக்காரு, அதனால் அது டாட் பால். நல்லா வீசப்பட்ட பந்துங்க. 1 more டாட் பால். கண்டினியூஸாக 2 பாலுங்க டாட் பால் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. போன ஓவருக்கு இது நல்லா போட்டு சமாளிக்கிறாருங்க. சூப்பர் பந்து வீச்சு ஃப்ரம் விரியர். 4வது பந்து. நல்லா திரும்ப ட்ரை பண்ணாருங்க, ஆனால் 1 more டாட் பால். நிற்க வச்சு ஓடிட்டாங்கப்பா. அஜித்துக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல இந்த ஓவரில், அதனால் அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து ஒடிந்துட்டார். ரன் அவுட் ரஞ்சித் அவர்கள். ட்ரிபிள் அணிக்காக அடுத்து களமிறங்கியவர் சாமிதுரை. இன்னும் 2 பால் தான் இருக்குது, ஆட்டத்தின் கடைசி 2 பால். என்ன நடக்கும்? இது வரைக்கும் இந்த ஓவரில் ரன்னு போல. நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. அங்கே ஒரு ட்ராப். ரன் எதுவும் ஓடலை, அது வந்து ஏன் மேலே பட்டுச்சு, அதனால் ஓடலை. 5 பாலும் டாட் பாலாக போட்டு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. ஆட்டத்தின் கடைசி ஓவர் மற்றும் ஸ்கோரை நிர்ணயிக்கிற பாலுங்க இது. என்ன நடக்கும்? நல்ல பேட்டில் அடிக்கப்பட்ட பந்து. சான்ஸ் ஃபார் அந்த நிற்க வச்சு ஓடுறாங்க, அது என்ன நடக்கும்? எஸ், இதுவும் ரன் அவுட். ஒரே ஒரு ரன் தாங்க இந்த ஓவரில் கொடுத்துருக்காரு. நல்ல பந்து வச்சுங்க, நல்ல கம்பேக் ஃப்ரம் வீரர் அணி. ஒரு ரன் கொடுத்த காரணத்தால் வீரர் அணி 44 ரன்னு கொடுத்துருக்காங்க. 45 எடுத்தால் வெற்றி. 45 டார்கெட் ஃபார் வீரர் 45. ஸோ சங்கராபுரம் ட்ரிபிள் ஃபீல்டிங் வந்துட்டாங்க. அவங்க எப்படி ஜெயிக்கலான்றது கொஞ்சம் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 43 ரன் தான் 4 ஓவருக்கு அடிச்சிருந்தாங்க, ஆனால் லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 1 ரன் தான் போயிருக்கு. அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த 1 ரன் ஓவர் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்றது போக தான் தெரியும். நல்லா போட்டுக்காருப்பா விரியூரில் லாஸ்ட் ஓவர் போட்டவர்.
அதனால் கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிற்கிது. அதனால் 45 ரன் இருக்குது 5 ஓவருக்கு. அதனால் அந்த 45 ரன்னுக்கோசரம் ஃபைட் பண்ணுவாங்க. ரன்னுக்கு ஏற்ற மாரி கண்டிப்பாக மேட்ச் போகும் என்ற நம்பிக்கையை பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 45 டார்கெட் ஃபார் சங்கராபுரம் அணி. சங்கராபுரம் அணிக்காக முதல் ஓவரை வீசி வருகிறவர் செல்வம். விரியூர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் களமிறங்குகிறவர்கள் சுபாஷ் மற்றும் ஜீரோ. ஸ்ட்ரைக்கில் சுபாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ஜீரோ. 45 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் விரியூர் அணி பேட்டிங் செய்ய வந்திருக்காங்க. இதை சேஸ் செய்வார்களா விரியூர் அணி? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த டீம் ஜெயித்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் ஓவரை வீச வருகிறார். முதல் பந்து செல்வம் அவர்கள். ஃபஸ்ட்டு பந்து ஏமாறப்பட்டதால் அது ஒரு டாட் பாலாக மாறியது. மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு டாட் பால். 2 பால் டாட் பால் ஆயிடுச்சு. முதல் பந்து வந்த ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது 4 தான் போயிருக்கும். அது ஏமாறப்பட்டதால் அது டாட் பால் ஆகிடுச்சு. சாரி ஃபார் த டீம் விரியூர். மூன்றாவது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். நல்ல ஒரு பந்து வீச்சு டாட் பால். 4 பாலும் டாட் பால் தாங்க. ஒரு ரன் அவுட் போன பால் வந்து ஒரு ரன் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் பேர் தெரியல. அடுத்த இந்த பக்கம் வரப்போ சொல்லிடுறான். முதல் ஓவரின் 5வது பந்து. நல்லா போடப்பட்டு வந்தது. நல்லா அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டில் இருக்க காரணத்தால் அது ஒரு ரன். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 1, 1 விக்கெட் இழப்புக்கு ரன் அவுட் முறையில் கிடச்சிருக்குங்க. லாஸ்ட் ஓவரில் சங்கராபுரம் 1 ரன் எடுத்தாங்க. ஆனால் முதல் ஓவரில் விரியூர் அணி 1 ரன் எடுத்திருக்காங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் பார்த்தா. ஆனால் மீதி இருக்க 4 ஓவருக்கு 44 ஆட வேண்டும். அவங்க அடித்த போல இவங்களை அடித்தால் தான் வெற்றி பெற முடியும். சங்கராபுரம் அணிக்காக 2வது ஓவரை வீச வருவார் ரபடா. சாமிதோர் அவர் பேர். ஆனால் ரபடான்னு கூப்பிடுவாங்க எல்லாம். நல்லா வளைச்சு அடிக்கப்பட்ட வந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட வந்து சான்ஸ் ஃபார். அந்த 4 தடுத்துறாங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடிப்பாங்க. எஸ், இட் இஸ் 2 ரன். நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட் 2வது ஓவரில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாலில் செகண்ட் பால் நல்லா அடிக்கப்பட்ட வந்துங்க. ரைட்டில் போயிருக்குங்க. ட்ராவல் ஆகலன்னா அந்த சான்ஸ் ஃபார். எஸ், செகண்ட் பால் நல்லா அடிக்கப்பட்ட வந்துங்க. ரைட்டில் போயிருக்குங்க. ட்ராவல் ஆகலன்னா அந்த சான்ஸ் ஃபார். எஸ், வெல் டேக்கனுங்க. நல்லா பேக்கில் ஓடினாருங்க. திரும்பி நல்ல ஒரு கேட்ச். 2வது விக்கெட்டை இழந்தது விரியூர் அணி. மெயின் பேட்ஸ்மேன் ஜீரோ அவர்கள். அடுத்த பேட்ஸ்மேன் விரியூர் அணிக்காக மணி அவர்கள். ஒரு 2 ரன் கிடச்சிது. அடுத்த பால் அவுட் ஆகி போயிட்டார். நல்லா போடப்பட்டு வந்து வைட். வைடுக்கு அப்புறம் திரும்ப 3வது பால் வீசுறாரு. நல்லா ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 1 ரன். 4வது பந்து நல்ல ஒரு பந்து வச்சு யார்கர் லைன்ல இருந்ததுங்க. டாட் பால். பெரிய ஷாட் எதுவும் போல. மீண்டும் ஒரு டாட் பால். 1 more டாட் பாலுங்க. நல்ல ஒரு பந்து வச்சு ஃப்ரம் சங்கராபுரம் ட்ரிபிள் எக்ஸ். 2வது ஓவரின் கடைசி பந்து
நல்ல ஷாட்டுங்க, ஹைட் போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே கேட்சுக்கு வாய்ப்புக்கு 3 பேர்த்துக்கு கேப்பில் இருந்துச்சுங்க. யாராலையும் வர முடியல அந்த பாலுக்கு. அதனால் அது கேட்ச் ஸ்டாப். 2 ரன் ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. விரியூர் அணி 2 ஓவருக்கு 7 தான் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு ஃப்ரம் சங்கராபுரம் அணி. சங்கராபுரம் அணிக்காக 3வது ஓவரை வீசி வருகிறார் ஜெயராஜ். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. முதல் பந்து டாட் பால், நல்ல லென்த்தில் இருந்தது, அதனால அது டாட் பால் ஆயிடுச்சு. 3வது ஓவரின் 2வது பந்து நல்லா தூக்கி அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். 2 ரன் கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓட்ட. நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டுங்க. நல்லா ஓடி இருக்காங்க. இன்னும் பெரிய ஷாட் எதுவும் போல. பெரிய ஷாட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்க்கும். நல்லா போட மாட்டாங்க, அரை குழியில் வந்ததுங்க. ஆனால் பால் லோவில் வந்துச்சுங்க. அதனால் 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். 4வது பந்து நல்லா தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 1 ரன் தான் கண்டிப்பாக கிடைக்கும். டாட் வைக்காம தட்டிட்டு ஓட்டாருங்க. 5வது பந்து 3வது ஓவரில் நல்லா அடிச்சாருங்க. ஆனால் அது எட்ஜாய் கீப்பர் கையில் போய் அவுட் என்ற முறையில், கேட்ச் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார். விரியூர் அணி மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்தது. விரியூர் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பரத். நல்லா ட்ரை பண்ணாருங்க அங்கே, ஆனால் எட்ஜி மேலே ஏறி இருக்கு கீப்பர் மேலே. டாட் பால், யாரும் அங்கே இல்லாதால அது கேப்பில் வந்ததால் அது ஒரு டாட் பாலாக மாறியது. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 3 விக்கெட் எடுப்புக்கு. நல்ல மீண்டும் ஒரு தடுப்பாட்டம். அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 ரன். நல்லா அடிச்சிருக்காருங்க ஷாட்டுங்க. ஆனால் ஃபீல்டர் அங்கே இருக்காரு. வாய்ப்பு கேட்ச். நல்லா அடிச்சிருக்காருங்க ஷாட்டுங்க. ஆனால் ஃபீல்டர் அங்கே இருக்காரு. வாய்ப்பு கேட்ச். எஸ், வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்தது விரியூர் அணி. அடுத்த பேட்ஸ்மேன் நாங்கள் விரியூர் அணிக்கு ஸ்மித். 4வது ஓவர் வீசி கொண்டிருக்கவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரத்தில் விக்கி. 1 மோர் டாட் பாலுங்க. போன பால் விக்கெட், இந்த பால் டாட் பால். நல்லா ஏற்கர் லென்த்தில் போட்டார். நல்ல ஒரு பந்து பிச்சு நல்ல ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் எஸ் 4 ரன்கள். முதல் பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் எடுத்தாலும் அடுத்த பால் 4 அடிச்சிருக்காரு. 4வது ஓவரின் கடைசி பந்து நல்லா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஹைட் போயிருக்குங்க, டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல. சான்ஸ் ஃபார் 4. 1 மோர் 4ங்க. கண்டினியூஸாக 2 4 அடிச்சிருக்காருங்க. ஸ்மித் அவர்கள் தனது அணிக்காக வந்த 3 பந்துகளில் 2 4 பதிவு செஞ்சிருக்காருங்க. நல்ல பேட்டிங் ஸ்மித். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 4 விக்கெட் இழப்பிற்கு. 6 பந்துகளுக்கு 24 ரன்கள் தேவை. கடைசி ஓவரை வீச வருகிறார் அஜித் அவர்கள். 6 பந்துக்கு 4 பெரிய ஷாட் ஆடி ஆகணுங்க. அப்படின்னா தான் விரிவு வெற்றி பெறும். முதல் பந்து ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்துங்க. அங்கே ஒரு பால் குத்தி, ஒரு கல்லில் குத்தி ஏறிடுச்சு. 1 ரன். இன்னும் 5 பந்துகளுக்கு 23 ரன்கள் தேவை. ஸ்மித் 2 4 அடித்தார். அது போல் 2 6 அடிப்பாரா? நல்ல டாஸ் பாலுங்க. ஆனால் டாட் பாலாக மாறிச்சு. இல்லைங்க, பேட்டு தான். பேட்டில் படுறதால 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
இன்னும் 4 பந்துகளுக்கு 22 ரன்கள் தேவை. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, டாட் பால். நான்காவது பந்து, ஒன் மோர் டாட் பால், வைடு. சாரிங்க, அது வைடு பால். நான்காவது பந்து கடைசி ஓவரில் நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட வந்து கேட்சா. எஸ், இட் இஸ் டேக்கன், வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். மீண்டும் ஒரு விக்கெட் இருந்ததுங்க. கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க சங்கராபுரம், கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 3 பந்துகளுக்கு 22 ரன், வாய்ப்பில்லை. சங்கராபுரம் வெற்றி உறுதி செய்துள்ளது. விரூர் அணிக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரசாத். மேட்ச் போயிடுச்சு, பட் இருந்தாலும் 3 பந்துகளுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க. நல்லா அடித்தாருங்க ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் என்ன ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 pitch ஷாட் போய் எடுத்துருக்காங்கப்பா. 1 ரன் மட்டுமே கிடச்சிது. ஸ்ட்ரைக்கில் இப்போ ஸ்மித் இருக்கார். 2 பந்துகளுக்கு 20 ரன்கள் தேவை. வாய்ப்பு இல்லைங்க, போயிடுச்சு மேட்ச். நல்லா அடிச்சிருக்காங்க ஷாட் மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார், அங்கே ஃபீல்டர் இருக்கார், எடுத்துறாருங்க அதையும். கம்ஃபர்டபுளாக வின் பை சங்கராபுரம். வாழ்த்துக்களுங்க சங்கராபுரம் அணிக்காக கம்சுன் சேனல் சார்பாக. நன்றி நன்றி நன்றி.